ஹாய், எங்களோட டிக்கெட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு நாங்கள் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். பட் அது லிஃப்ட் மாதிரி ஃபீல் ஆகாது. நீங்கள் அதை ராக்கெட் மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ 2025 இல்லை 2017 இருக்கோம். ஸோ எங்களோட அவுட்டர் வியூ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2070 யுஏஇ எப்படி இருக்குன்றதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து யுஏஇ சைடு நிற்கிறோம். பட் இந்த லிஃப்ட்டு வந்து 360 டிகிரி. ஸோ யார் எந்தெந்த கார்னர் எடுத்திருக்காங்கன்றது வந்து அவங்க தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு டிஸ்பிளே தெரியும். எனக்கு பார்த்திங்கன்னா நான் யுஏ சைடில் இருக்கனால இது ஃபுல்லாக டெசர்ட்டாக தெரியுது. ஸோ நாங்கள் அப்படியே கீழேருந்து எர்த்லேருந்து மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறோம். ஒரு ஹாலிவுட் எஃபெக்டில் வந்து நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம் இல்லையா? ஹாலிவுட்டில் வந்து கீழேருந்து ராக்கெட் போய் மேலே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் டக்ட் ஆகும். இவங்களோட கான்செப்டே அதுதான். 2017 வந்து மனுஷங்க வந்து ஸ்பேஸில் வாழ போகிறாங்க. அங்கே தான் வந்து ஒரு கேம் நடக்க போகுது. அது மாதிரி வந்து அவங்க வந்து எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பின்னாடி வந்து எங்களுக்கு வாய்ஸ் ஓவர் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக வந்து ஒரு கவுண்ட் டவுன் கொடுத்து ஒரு ராக்கெட் எப்படி கிளம்பி அதே மாதிரி அந்த ஷேக்கிங் இதெல்லாம் வந்து அந்த ஃபீல் கொடுத்தாங்க. எனக்கு வந்து என் பசங்களை வந்து யாராவது ஒருத்தனை வந்து இந்த டாக்டர், இன்ஜினியர் இதே ரொட்டேஷனுக்குள்ளே இல்லாமல் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. பட் தெரியாது அவங்களுக்கு என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க தான் சாய்ஸ். அது நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது இல்லையா? பட் அவங்களுக்கு எனக்கும் வந்து என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஹாலிவுட்லேயே வந்து இது மாதிரி ஸ்பேஸ் பண்ண படம் 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கேலக்ஸி இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆக்சுவலி நான் மோஸ்ட்லி வந்து நியூஸ் நிறைய பார்ப்போம் இல்லையா? அப்போ வந்து இந்த ஸ்பேஸ் நியூஸ், இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றிலாம் நிறைய பார்ப்போம். இப்போ கூட 3i அட்லஸ் வந்து ஒன்று வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை கூட அவங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து ஓஷன் தெரியுது. ஏன்னா அவங்க இந்த ஏஷியா அந்த சைடு சைடு எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கார்னர்லேயும் வந்து ஒரு வியூ இருக்கும். அப்படியே அந்த எர்த்தோட 360 லைவாக வந்து நம்ம ராக்கெட்டில் போகும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி நாங்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நியர்பை வந்துட்டோம். ரியலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல படத்தில் எப்படி வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனோட டக்ட் இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அதில் போய் நாங்கள் வந்து இப்போ எங்களோட ராக்கெட் போய் வந்து டக்ட் ஆக போகுது. நிறைய பேர் போனோம். எனக்கு தெரிஞ்சு இதில் மினிமம் ஒரு 30 இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். 30 பீப்புள்ஸ் வந்து நாங்கள் உள்ளே வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய லிஃப்ட்டு. ஸோ அந்த எஃபெக்டோடு கொண்டு போகிறாங்க உள்ளே. அப்படியே மேலே பார்த்தா ஸ்டார்ஸு நம்மளால் வந்து இனிமேல் வந்து என்னோட லைஃப் டைமில் நான் போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் அது ரியலாக இருந்துச்சு. இந்த லாக் ஓப்பன் ஆகி நம்மளோட ராக்கெட் உள்ளே போகுது ஆக்சுவலி. ஸோ உள்ளே போனேன்னா நான் ஃபுல் வீடியோ போடல. ஏன்னா நான் போட்டுட்டேன்னா நீங்கள் நாளைக்கு போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும்னு தெரியும். ஸோ நான் ஓரளவுக்கு வந்து ஒரு ரூம்லேயே கொஞ்சம் தான் போட போகிறேன். நீங்கள் நேராக போனால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் யூஏலேருந்தால் கண்டிப்பாக போங்க. நீங்கள் சப்போஸ் இந்தியா டு துபாய் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் மியூசியம் ஒன் டைம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களை வந்து அது வந்து ஏமாத்தாது. நாங்கள் இப்போ மேலே போயாச்சு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே வந்து என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். இது 2 பார்த்தீங்களா? இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ரூமில் இது 2 தான் இருக்குது. ஸோ லிஃப்ட் ஓப்பன் ஆகி உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்பேஸ்க்கு போயிட்டோம். ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம். என்ன தெரியும்? நம்ம பக்கத்துலேயே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகோள். அது எது? நன்னதரன் மூணு சுற்றி இருக்க ஆஸ்ட்ராய்டும் அப்படி லைவாக நம்ம வந்து ஒரு டிஸ்பிளேலேருந்து பார்க்குற மாதிரி, ராக்கெட்டோட டிஸ்பிளேலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படியே திரும்பினீங்கன்னா 2 சைடாக பிரிஞ்சு போக சொன்னாங்க எங்களை. ஏன்னா நிறைய பேர் இருக்கும்ல, அதனால வந்து பிரிஞ்சு போகலான்னு. ஏன் சொல்கிறேன்னா, உள்ளே போனீங்கன்னா இந்த 2070 வரும்ன்றிருக்காங்க. பட் சொல்ல முடியாது, அதுக்கு மேலே ஒரு 100 வருஷம் கூட ஆகலாம். இது மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் செஞ்சு இதில் கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் ஒரு 50,000 பேர் வரைக்கும் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, இந்த இன்டர்ஸ்டெல்லார் அந்த மாதிரி படத்தில் தான் பார்த்த மாதிரி தானே இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி கூஷ் பம்பாக இருந்துச்சு. இந்த கீழே இருக்க டக்டெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்கேருந்து இந்த ராக்கெட் வந்து அதில் அப்படியே டக்ட் ஆகும். சம்டைம்ஸ் அதில் ஃப்ளூயர் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே நாங்களே சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். பட் அதில் டெக்னிக்கல் வேர்ட் நிறைய இருந்துச்சு. பட் எங்களுக்கு அதெல்லாம் புரியலை. ஸோ நானே என் பசங்களும் சும்மா, அம்மா நம்ம இது பார்த்தோம்ல, ஆமாண்டா இது பார்த்தோம், இது இப்படி தானே இருக்கும், இதில் தானே வந்து இந்த ராக்கெட் டக்ட் ஆகும், இதுக்குள்ளே தானே அவங்க போவாங்க, இங்கே இது இருக்கும். அதே மாதிரி ஒரு டிஸ்பிளேயில் கிளைமேட் சேஞ்சு, ஸோ உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. 4 டேபிள் வச்சுருந்தாங்கங்க. அந்த 4 டேபிளில் ஒரு டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோள்கள்,
அது எப்படி சுற்றுது, எவ்வளோ கிலோமீட்டர் சுற்றுது, எவ்வளோ ஒரு ஒரு சூரியனை சுற்றி வர எவ்வளோ நேரம் ஆகும், அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த பசங்களை வச்சுட்டு என்னால் பொறுமையாக பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ளே டைம் மாதிரி கையில் வந்து ஒரு டேக் கொடுத்துட்டாங்க. அது ஆக்சஸ், அது பேரில் வெல்கம் மித்ரன் வந்து டச் பண்ணான்னா வெல்கம் மித்ரன் வெல்கம்னா அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த டேபிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என் பசங்களை இந்த டேபிளை விட்டுட்டு நாங்கள் பக்கத்து சரி நான் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். நான் முடியல. அப்போ தான் ஒன்று தெரிஞ்சிச்சு, நான் கையில் ஹேர் பேண்ட் போட்டிருக்கேன், அது ஆக்சஸ் எடுத்துக்கலான்னு. ரொம்ப நேரம் நானும் முட்டியும் மோதி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். வரவே இல்லை. அப்புறம் அசிஸ்டண்ட் ஆல்ரெடி பிஸியாக இருந்தாங்க அங்கே அசிஸ்ட் பண்ணுறவங்க. என் பசங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் ஆச்சு. அவங்களுக்கு இல்லை நம்ம கொஷின் கேட்டோன்னா அதை ஆன்சர் பண்ணும். ஆக்சுவலி நம்ம ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறோன்னா அதை பற்றி அதை வந்து ஆன்சர் பண்ணும். ஸ்பெசிஃபிக்காக இதுன்னு அது இல்லை, எது வேணாலும் நம்ம இங்கிலீஷ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் தான் நாங்கள் அந்த டேபிள் அவங்கள விட்டுட்டு இந்த டேபிளுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். இந்த ஸ்பேஸ் சொன்னல, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் என்னென்ன இருக்குன்றதை வந்து இந்த டிஸ்பிளேயில் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஒரு இப்போ இந்த டக்ட்டுனா அந்த டக்ட்டு எப்படி இருக்கும், அது என்ன மெட்டலில் மேட் பண்ணியிருக்காங்க, இந்த ராக்கெட்டோட பார்ட்ஸ்லேருந்து அந்த சேட்டலைட்டில் ஒரு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடியே பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஸ்ட்டோட கண்டுபிடிப்பு, இப்போ யங் சயின்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கண்டுபிடிப்பு, இப்போ முக்கியமான கண்டுபிடிப்பு என்னென்ன போய்கிட்டுருக்கு, ஸ்பேஸ் ஷூட் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் இருக்கும். மிச்சம் 2 இது வந்து நீங்கள் அங்கே போனால் பாருங்கள். ஏன்னா நான் எல்லாமே போட்டுட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் இருக்காது சொன்னேன் இல்லையா. ஸோ அதுவும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரூமில் வந்தோம். நெக்ஸ்ட் ரூமில் என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்பேஸ் அங்கே போய் தங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். சும்மா இருக்க முடியாது இல்லையா. நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஸ்பேஸ் சூட்டுக்கு எந்த டெஸ்டினேஷனோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் சூட் எப்படி நம்ம வந்து ஒரு டாக்டர்னால் ஒயிட் கோட் போட்டிருப்பாங்களோ அது மாதிரி ஸ்பேஸ் சூட்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன டெஸ்டினேஷனோ அதுக்கு இது மாதிரி சூட் மாற்றினாங்க. பையனுக்கும் பெரிய பையனுக்கும் இது ரொம்ப விளையாட்டாக இருந்துச்சு. என் பெரிய பையன் லூனா ரோபோ டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் மூன் வில்லேஜில் எடுத்திருக்கான். ஆக்சுவலி எப்படி ஸ்பேஸ்லேயும் அதே மாதிரி மூன்லேயும் வில்லேஜ் எடுக்கிறாங்கல்ல, இப்போ வந்து மூன்லேயும் இடம் வாங்குறாங்க. ஸோ அங்கே வந்து அவன் வந்து லூனா. அதே மாதிரி என் சின்ன பையனை செலக்ட் பண்ணுறான்றது, அதுலேயும் இங்கிலீஷ் நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கணும், இல்லை அரபிக் இருக்கும். எடுத்துகிட்டு பார்ப்போம். என் பெரிய பையன் இப்படி எடுத்திருக்கான். ஸோ ரொம்ப ஈகராக இருந்தது. அவங்களுக்கு இது ஒரு விளையாட்டாக இருந்துச்சு. அவங்க வாட்டி செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு டைம் லிமிட் கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் எத்தனை மணி நேரம் பார்க்கலாம். நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5th ஃப்ளோர். ஆக்சுவலி 7th ஃப்ளோரில் 5th ஃப்ளோரில் இருக்கும். ஏன்னா மிச்சம் 2 ஃப்ளோரும் வந்து அஃபிஷியலாக அவங்க ஏதாவது ஒரு மீட்டிங் அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த 5th ஃப்ளோரில் வந்து இதுதான் 3rd ரூம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் ஃப்ளீட் பைலட்டாக எடுத்திருக்கேன். பரவாயில்ல. அப்படியே நாங்கள் இந்த பயணத்தை முடிச்சுட்டு போனீங்கன்னா லிஃப்ட்டில் தான் நீங்கள் வந்து 4th ஃப்ளோர் மேலேருந்து கீழே வருவீங்க, கீழேருந்து மேலே போக மாட்டீங்க. ஸோ 5th சாப்டர்லேருந்து நாங்கள் 4th சாப்டர் போகிறோம். லிஃப்ட்லேயே ஏறி தான் போகிறோம். அந்த லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா திருப்பி அப்படின்னா நம்ம ராக்கெட்லேருந்து எங்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டு எர்த்துக்கு போகிற மாதிரி வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த அழகான எர்த். ஸோ நம்ம அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிலீவ் ஆகிட்டு கவுண்ட் டவுன் கொடுத்து கீழே அமிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சமாக வந்து யூஏஇயில் தான் வந்து இறங்க போகிறோம். ஸோ பார்த்திங்களா, அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்மளோட என்ன தெரியுதா, பாம் ஜுமேரா. அப்புறம் ஃப்யூச்சரில் எத்தனை தீவு வந்திருக்கு பாருங்கள். 2070 நம்மளுக்கு தெரிஞ்சது 2 தான். அங்கே பாருங்கள் மிச்சம் ஒரு 4-5 தீவெல்லாம் வந்திருக்கு. இந்த வேர்ல்டு தீவு இதெல்லாம் இப்போ இருக்கிறது, அந்த சைடு இருக்கிறதுலாம் புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. கொஞ்சம் ஷேக்கிங் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க தெரியல. கொஞ்சம் ஜர்க்கு கொடுத்து நாங்கள் ஒரு ஐலேண்டில் வந்து தான் வந்து இறங்குறோம். அப்படியே இறங்கிட்டு ஃபஸ்ட்டு ஏறும்போது கூட தெரியல, இப்போ தான் நல்லா கிளியராக தெரியுது. ஒரு ஐலேண்டில் வந்து தான் நாங்கள் இறங்குறோம். ஸோ இப்படி தான் ஃப்யூச்சர்லன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கடவுள் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியாதுல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ரூம் வந்து நெக்ஸ்ட்டு ரூம் கிடையாது. ஆக்சுவலி இது நெக்ஸ்ட்டு ஃப்ளோர். ஏன்னா லிஃப்ட்டு மேலேருந்து கீழே வந்துடுச்சு. ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணோன்னு ஆக்சுவலி வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளோரோட நெக்ஸ்ட்டு சாப்டர் சொல்லணும். இந்த ஹீல் சாப்டர் ஆக்சுவலி வந்து இது உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் பேருக்கு இதுக்கு ஏன் ஹீல் வச்சுருக்காங்கன்றது. உள்ளே போனோன்னே என்னமோ இந்த இரும்பு காசத்தை போட்டு அடக்குன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா யூஏயோட பாஸ்ட் அந்த டிஸ்பிளே இது. ஸோ நான் நிறைய மியூசியமில் பார்த்தனால அதை அப்படியே பார்க்காம விட்டாச்சு. ஓகே ஸ்கிப் பண்ணிடலான்னு. உள்ளே வந்தோடனே ஒரு இருட்டு, ஒரு க்ரீனிஷாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த ரூமில் என்ன பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் இந்த சாப்டரில் என்ன இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.